எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களை. இந்த வாரம், இந்த விசேஷமான வாரத்திலே உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியின் வழியாய் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, இந்த வாரம் விசுவாச பிரயாணத்தினுடைய நெருக்கத்துக்கு நாம் வந்து கொண்டிருக்கிறோம். அதாவது எப்படி ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்கை தேவனுடைய விருப்பத்தின்படி மோரியா மலைக்கு கொண்டு சென்றார். தேவன் மீது இருக்கிற அவருடைய பக்தியை, பயபக்தியை, அவருடைய விசுவாசத்தை, கீழ்ப்படிதலை நிரூபிக்கும்படி, அப்படியாக தான் நாம் தேவனை நோக்கி நம் விசுவாசத்தை வெளிப்படுத்த நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோமோ, இந்த வாரம் நமக்கு ஆசீர்வாதமான ஒரு வாரம், விசேஷமான ஒரு வாரம். காரணம், யார் ஒருத்தர் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் வாழ்கிறாரோ அந்த நபருக்குள் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் புதுப்பித்தலை ஏற்படுத்துகிறார். ஆம், சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் ஏராளமா இருக்கலாம். நீங்கள் யார் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, பல கவலைகள் உங்களை பாதித்து கொண்டிருக்கிறது, பல சூழ்நிலைகள் உங்களை தாக்கி கொண்டிருக்கிறது. சரீரத்திலே நீங்க உணர்கிற வலிகள், சரீரத்தில் ஏற்படுகிற வியாதிகள், வேலை ஸ்தலத்துல சந்திக்கிற பிரச்சனைகள், வியாபாரத்துல சந்தித்த பிரச்சனைகள், சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள், குடும்பத்துல உறவு முறைகள், இப்படி நம் வாழ்க்கையை சுற்றிலும் பல நெருக்கங்கள், பல விஷயங்கள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலையில நாம் இது எல்லாவற்றை மீறி, எல்லாவற்றை ஜெயித்து பலத்தோடு செல்ல வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தை தான் அடித்தளம் மக்களை. எனவேதான் தேவனுடைய விருப்பத்தை ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய செய்ய நமக்குள் பலன், உறுதி ஏற்படுகிறது. இதோ தேவனுடைய விருப்பத்தின்படி தன் வாழ்க்கையை வைத்த ஒருத்தர் அசுத்தத்தின் கிரியையினால, செய்வினையின் பிடியில, சாபத்தின் பிடியில, இருளின் பிடியில சிக்கி தவித்த இந்த மகள், இந்த தாயினுடைய விசுவாசத்தினால் எப்படி மீட்கப்பட்டால், தேவனுடைய வார்த்தை மீது பல இடங்களுக்கு அவங்க போனாங்க. ஒருவர் நீங்க பல இடங்களுக்கு சென்றிருக்கலாம், பல காரியங்கள் செய்திருக்கலாம் உங்க சூழ்நிலை விட்டு வெளியே வர. ஆனால் மேலும் 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 நீங்கள் அதிலே மூழ்குவதை, அதனால இன்னும் தாக்கப்படுவதாய் பார்த்தால், வியாதியில இன்னும் பலவீனமாய், பல பிரச்சனையில இன்னும் மூழ்குகிற ஒருவராய் உங்களை பார்த்தால், நான் சொல்லுகிறேன், உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு தேவனிடத்திலே உண்டு, அவர் வார்த்தையிலே உண்டு. அப்படியாதான் இந்த குடும்பத்துக்கு நடந்தது. இன்றைக்கு எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை இவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த அற்புதமான சாட்சி கேளுங்கள். நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியில முன்னோக்கி செல்லலாம். 50 முறை பேய் ஓட்டுதல், 7 முறை தற்கொலை முயற்சி. மரியா தெரேசாவுடைய வாழ்க்கை திகில் படத்தை போல். எனக்கு 17 வயசா இருந்தப்போ நான் என்னோட யோசனையை இழக்க ஆரம்பிச்சேன். எனக்கு தொடர் தலைவலியானது இருந்தது. அந்த வலி எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல. நான் உருவங்களை பார்க்க ஆரம்பிச்சேன், சத்தங்களை கேட்க ஆரம்பிச்சேன். எனக்குள்ளாக பதற்றமோ நடுக்கமோ இருக்க ஆரம்பிச்சது. எங்கன்னா ஓடி போயிடலாமான்னு இருக்கும். நான் நினைச்சேன் என் வாழ்க்கையில எதுவுமே சரியா இல்லை. முதல்ல எங்க அம்மா நினைச்சாங்க எனக்கு வலிப்பு பிரச்சனை இருக்குன்னு. நான் அந்த பிரச்சனையால வெளிப்பட்ட எங்க அம்மா என்னை மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போய் எனக்கு மருந்துகள் வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப பலனான மருந்துகள் அவங்க கொடுத்தாங்க. மருத்துவர் எங்க அம்மா கிட்ட சொல்லியிருந்தாங்க என் தலைக்கு எலக்ட்ரிக்கல் ஷாக் கொடுக்கும்படியா. அந்த நேரத்துல எங்க அம்மா பரிதவிப்போடு இருந்தாங்க. அதனால எங்க அம்மா சரின்னு சொன்னாங்க. எனக்குள்ளாக வெறுமையும் பரிதவிப்பும் இருந்தது. நாங்க டிஸ்னிலேண்ட் போயிருந்தோம். அந்த வெறுமையும் பரிதவிப்பையும் குறைக்கிறதுக்காக நாங்க நிறைய புகைப்படம் எடுத்துக்கிட்டேன். ஆனா எனக்கு தற்கொலை எண்ணமானது இருந்தது. எங்கன்னா இருந்து விழுந்து இறந்துடணும் நான் நினைச்சேன். நான் அந்த இடத்துல சுத்தி பார்த்தேன், இங்க எங்க விழுந்து இறந்துடலாம் அப்படின்னு. இரவுகள்னு சொன்னா எனக்கு ரொம்ப கொடுமை. ஏன்னா நான் உருவங்களை பார்ப்பேன், சத்தங்களை கேட்பேன். அந்த உருவம் எனக்கு மேல வர்றதை நான் பார்ப்பேன். அந்த அசுத்தம் வந்து என் தொண்டை என் நெருக்கும். என்னால அந்த இடத்துல இருந்து தப்பிக்க கூட முடியாது. நான் அந்த அசுத்தத்தை பார்த்துட்டே இருக்கேன். ஆனா அந்த அசுத்தம் என் கழுத்தை நெரிக்குது. அந்த அசுத்தம் என் பக்கத்துல வரும்பொழுது என்னோட பரிதவிப்பு இன்னும் அதிகமாச்சு. நாங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்ப நான் ஜன்னல் கிட்ட போய் சொல்வேன், இன்னைக்கு நான் அதை செய்ய போறேன். எங்க அம்மா என்னை எப்படியா பார்த்துருக்காங்க, கழுத்துல கயிறோடு நான் எப்படின்னா இறங்கணும்னு முயற்சி பண்ணியிருக்கேன். ஒரு தடவை எங்க அம்மா என்னை பிடிச்சி இழுத்துட்டாங்க. நான் ஜன்னல்ல இருந்து கீழே விழணும்னு பார்க்கும் பொழுது என்னுடைய எண்ணம் என் வாழ்க்கை எப்படின்னா முடிச்சுக்கணும்னு. ஒரு தருணத்துல நான் நினைச்சேன் என் பொண்ணுக்கு மனநல பிரச்சனை இருக்குன்னு. அவங்க யோசனை இழந்துட்டாங்கன்னு நினைச்சிருக்கேன். தெற்கு பிரேசில்ல ஒரு சின்ன கிராமத்துல நாங்க இருந்தோம். நான் போயிட்டு இருந்த ஒரு ஆலயத்துல அங்க இருக்க போதகர் வந்து
அசுத்தத்தை பத்தி பேசுவாரு. அந்த செய்தி என் ஆலோசனையில இருந்தது. எப்போ என் பொண்ணு அசுத்தனால வெளிப்பட்டாலோ அப்ப நான் அந்த போதகருக்கு ஃபோன் பண்ணேன். அங்கதான் உண்மையான போராட்டம் ஆரம்பிச்சுது. அவர் உறவினர் எல்லாரையும் அழைச்சு அவர் ஒரு சாங்கியமானது செஞ்சார். நேரம் கடந்து போக என் பொண்ணு இன்னும் அதிகமா அசுத்தனால வெளிப்பட ஆரம்பிச்சா. 1 மாசத்துக்கு முன்னாடி என் பொண்ணு எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி இல்ல. இப்போ அடிக்கடி அவ அசுத்தனால வெளிப்பட ஆரம்பிச்சா. பிற்பாடு அது தினந்தோறும் மாறுச்சு. படையெடுத்த ஆவி மரியாவுடைய உடலை மோசமான நிலைமையில் கொண்டு வந்தது. அது முழுமையாய் ஆட்கொண்டது. முதல்ல நான் இன்னொரு பாதிரியார்கிட்ட கொண்டு போயிருந்தேன். அதை விட அதிகமா அவ தினந்தோறும் அசுத்தனால வெளிப்பட ஆரம்பிச்சா. அந்த பாதிரியாருக்கு உதவி செய்யறவங்களால கூட அவளை பிடிக்க முடியல. அவங்க தோல்ல அந்த அளவு பலன் இல்ல. அவ பொருள் எல்லாம் உடைக்க ஆரம்பிச்சா. என் பொண்ணு பறக்க ஆரம்பிச்சா. அந்த பாதிரியாரை அடிக்க கூட ஆரம்பிச்சா. அவர் ரொம்ப வயசானவர். அப்போ என் பொண்ணால எதையுமே கட்டுப்படுத்த முடியாம இருந்தது. பிற்பாடு என் பொண்ண ஒரு சேர்ல கட்டி வைக்க வேண்டியதா இருந்தது. நான் ஒரு நாளும் நினைச்சதில்ல என் பொண்ணை இந்த மாதிரி நாற்காலியில கட்டப்பட்டு உட்கார வச்சிருக்கணும்னு. ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிச்சேன். அந்த அளவு ரத்த வாந்தி எடுத்தேன். என்னுடைய தொண்டையானது வீங்க ஆரம்பிச்சுது. ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் திரும்ப பழைய நிலைமையில இருக்கேன். ஒரு நாள் ராத்திரி என் பொண்ணு எழுந்துக்கும் போது அசுத்தனால வெளிப்பட்டு எழுந்தா. அந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. எதுவுமே சரியா போகல. என்னுடைய ஜெபம், அந்த ஆசிரியர் கொடுத்த பொருட்கள் எதுவுமே வேலை செய்யல. அதுல ஒரு சிலுவை இருந்தது, ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணி, ஒரு புத்தகம். அதுல அசுத்தத்தை துரத்த ஜெபமானது இருக்கும். அதெல்லாம் என்கிட்ட இருந்தது. நான் அந்த நாள் நினைச்சேன், இன்னைக்குதான் அந்த நாள். என் உயிரை நான் எடுத்துப்பேன். நான் என்னோட பொண்ணு அவங்க சகோதரர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவேன். அப்போ என் பொண்ணுக்கு ஒரு கடிதமானது எழுதினேன். குட் பை சொன்னேன். நான் என் காரை எடுத்துட்டு ரோட்ல போவேன். எங்கன்னா ஒரு விபத்து பண்ணி நான் இறந்துருவேன். இதுதான் என்னால செய்ய முடியும். நான் ஸ்பீடா போயிட்டு நான் எங்கன்னா விபத்தானது பண்ணி நான் இறந்துருவேன். நான் விடிய காலைல 3 மணிக்கு தேவன்கிட்ட சொன்னேன், தேவனே, உங்களுக்கு இதான் கடைசி நாள். என் வாழ்க்கை நீங்க இன்னைக்கு முடிச்சிடணும். நீங்க என் வாழ்க்கையை முடிக்கலன்னா நான் முடிச்சுப்பேன். எப்படி இருந்தாலும் அடுத்த நாள் நாங்க அந்த மாந்திரீகம் செய்ற இடத்துல போக வேண்டியதா இருந்தது. நாங்க தொடர்ந்து மாந்திரீகம் பண்றவங்கள்ட்ட போனோம். கொஞ்ச நாள் கடந்து போச்சு. அதுக்கப்புறமா ஜான்வரி ஆனது வந்தது. மாந்திரீகம் செய்றவங்களும் இல்ல. அந்த இடத்துல எந்த பாதிரியாரும் இல்ல. ஒரு பாதிரியாரை நான் பார்த்தேன், சாந்த கட்டரிலால. அவர் எந்த கிராமத்துல வசிக்கிறாரோ அதே கிராமத்துல நான் போயிருந்தேன். நான் பணமானது செலவழிச்சேன். ஆனா நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு தீர்மானிச்சேன். அவர் எனக்கு ஆலோசனையானது கொடுத்தார். ஒரு அப்பா போல எங்களோட உட்கார்ந்தாரு. அவர் சொன்னார், போய் யூனிவர்சல் ஆலயத்துல உதவியானது கேளுங்க. என்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ நான் எல்லாமே பண்ணிட்டேன். நீங்க யூனிவர்சல் ஆலயத்துக்கு போங்க. எல்லா மாநிலத்திலும் எல்லா இடத்துலயும் யூனிவர்சல் ஆலயம் இருக்கு. உங்களுடைய சொந்த ஊர்ல கூட யூனிவர்சல் ஆலயம் இருக்கு. அங்க போங்க. உங்களுடைய பிரச்சனை, உங்க பொண்ணு கூட அங்க நல்லா பார்த்துப்பாங்க. ஒரு மருத்துவரிடத்துல கொண்டு போறது பதிலா நீங்க யூனிவர்சல் ஆலயத்துக்கு உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்கன்னு அவர் சொன்னார். இரக்கமான ஆசாரியருடைய வார்த்தை கடைசியான கதவு அருகிலே அவர்களை கொண்டு சென்றது. நான் ஒரு வெள்ளிக்கிழமை யூனிவர்சல் ஆலயத்துக்கு போயிருந்தேன். விடுதலை பத்தி நான் புரிஞ்சுக்கல. அங்க என்ன சொன்னாங்களோ முதல்ல எனக்கு புரியல. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், ஒரு போதகர்ட்ட பேசுறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு. அவரு கையில டிவி வச்சிருந்தார். அதை கீழே வச்சுட்டு சொன்னார், நான் உங்களை ஆசீர்வதிக்காம நீங்க இந்த இடத்த விட்டு போக மாட்டீங்க. நான் இங்க ஒரு போதகர். அவர் டிவியை கீழே வச்சுட்டு அவர் கையை உயர்த்தினார். அவர் ஜெபம் பண்ண கூட இன்னும் ஆரம்பிக்கல. ஆனா என் பொண்ணு அசுத்தனால வெளிப்பட ஆரம்பிச்சா. எனக்கு அது ஒரு அதிசயமா இருந்தது. தேவனிடத்துல இருந்து பீடத்துக்கிட்ட கூட இல்ல, கதவு வாசல் கிட்டே அவ அசுத்தத்தினால வெளிப்படப்பட்டா. தரையில உருண்டா, ரத்த வாந்தி எடுத்தேன். அவர் தொடர்ந்து ஜெபமானது செஞ்சார். அது ரொம்ப நேரம் கூட எடுக்கல. என் பொண்ணுன்னு சொல்லும் பொழுது என் பொண்ணு திரும்ப மறுபிறப்பாங்க பெற்றுக்கொண்டா. எனக்கு ஞாபகம் இருக்கு, எப்போ திரும்ப நாங்க வந்தோமோ அது ரொம்ப அற்புதமா இருந்தது. அப்ப போதகர் சொன்னார், திரும்ப வாங்க ஆலயத்துக்கு. அது ஒரு சனிக்கிழமையா இருந்தது. நாங்க திரும்ப இரவு வந்தோம். என் பொண்ணு எந்த மாத்திரை எடுத்துக்கணுமோ இனிமே எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அந்த தருணம் தேவன் தாமே என்ன அவர் மடியில எடுத்துக்கிட்டது போல இருந்தது. மரியா, மரியா, கடைசியா என்கிட்ட வந்துட்ட. தேவனோட எங்களுக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டது. நான் ஒரு பொழுதும் அந்த போதகரை மறக்க மாட்டேன். என் கையை பிடிச்சிட்டு அவர் சொன்னார், உன்னுடைய போராட்டம் என்னுடைய போராட்டம்னு. அது தேவனால மட்டும்தான் முடியும். அந்த தருணம் நான் தேவன் என் பக்கத்துல இருக்கத பார்த்தேன். நான் உன் கூட இருக்கேன்னு சொன்னார்.
அவர் நாளைக்கு திரும்ப வாங்கன்னு சொல்லியிருந்தார். நாங்க அவர்ட்ட முழு இருதயத்தோட வருவோம்னு சொன்னேன். நாங்க திரும்பவும் போனோம். அங்க போய் நாங்க தூங்குனோம். நாங்க ஆலயத்திலேயே தூங்கணும்னு நினைச்சோம். ஆமா, நாங்க ஆலயத்திலேயே தூங்கலாம்னு நினைச்சோம். அப்போ நாங்க வீட்டுக்கு திரும்ப போய் நாங்க தூங்குனோம். மரியா இனிமேலும் அந்த பிசாசினால் ஆட்கொள்ளப்படுவதில்லை. ஒரே ஒரு வழியில் மட்டும்தான் இப்பொழுது கிடைத்த அந்த சமாதானம் இவருக்கு நிலைநிறுத்தப்படும். நான் தண்ணீர்ல இருந்து திராட்சை ரசமா மாத்தப்பட்டேன். எந்த மாத்திரம் இல்லாம நல்ல உறக்கத்தை பெற்றுக்கொண்டேன். நான் சந்தோஷமா இருந்தேன். ஆனா முழு சந்தோஷத்தோட இல்ல. எனக்குள்ளாக வெறுமையானது இருந்தது. அத பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் நிரப்ப முடியும். எல்லா கூட்டத்திலயும் பரிசுத்த ஆவியானவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அதிகமா புதன்கிழமையிலயும் ஞாயிற்றுக்கிழமையிலயும் என்னுடைய முழு வாழ்க்கையில நான் என்ன செய்யணும்? எனக்குள்ளாக சமாதானம் இருக்கு. ஆனா உண்மையான சமாதானம் இன்னும் நான் பெற்றுக்கொள்ளல. அவர் எனக்குள்ளாக வரணும்னு நான் விரும்பினேன். அப்ப எனக்கு ஞாபகம் வந்தது, அது இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில எனக்கு எதுவுமே வேண்டாம். எனக்கு உண்மையா எதுவுமே வேணாம். எனக்கு வேண்டியது பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. நான் அவரிடத்துல சொன்னேன், என்னுடைய எல்லாமே உங்களுடைய எல்லாம். என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு போய், தேவனே இதோ. நான் அவரிடத்துல சொன்னேன், தேவனே நீங்க எனக்கு இப்போ வேணும். ஏன்னா முன்னாடி பரிசுத்த ஆவி பெற்றதுக்கு முன்னாடி எனக்குள்ள ஒரு அசுத்தம் இருந்தது. ஆனா இப்போ நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட விரும்புறேன். பேய்கள் ஓட்டுதல் இடத்திலிருந்து தேவனுடைய சிம்மாசனத்தில், அதுதான் பீடம். நான் தேவனிடத்துல சொன்னேன், தேவனே இதுதான் அந்த நாள். நான் இன்னைக்கு உங்களை பெற்றுக்கொள்வேன். நான் அவரை பெற்றுக்கொண்டேன். அவர் என்னிடத்துல சொன்னா, நான் இங்க இருக்க மரியா உனக்காக. ஒருத்தருக்குள்ளாக பிசாசு இருந்து இப்போ நம்ம பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது கூடாத காரியம் அசுத்தத்தினால வெளிப்படுத்தப்பட்ட ஒருவர் அசுத்தம் அவங்க மேல இருக்கிறத அவங்க பார்த்து இப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளா இருக்கார். நான் யாரு இந்த மாதிரி தயவை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்றதுக்கு? இன்னைக்கு எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. நான் டிஸ்னிலேண்ட் போக வேண்டியதில்ல. நான் வனாந்திரத்தின் மத்தியில இருந்தா கூட எனக்குள்ளாக சமாதானம் சந்தோஷம் இருக்கு. மரியா தெரேசா இப்பொழுது ஒரு மனைவி மற்றும் ஒரு தாய். இவருடைய வாழ்க்கையை மீண்டுமாய் புதியதாய் ஆண்டவர் மாற்றி எழுதினார். ஒரு திகில் படத்துல இருந்து ஒரு அற்புதமான படமா என்னோட பொண்ணு வாழ்க்கை மாறி இருக்கு. இந்த படம் ரொம்ப அருமையானதா இருக்கு. என்னால சொல்ல முடியும், என் பொண்ணுடைய வாழ்க்கை மாறப்பட்டிருக்கு. இது ரொம்ப உணர்ச்சிகரமான விஷயம் எனக்கு. ஒவ்வொரு முறை எனக்கு ஞாபகம் வரும்பொழுது, இன்னொரு இடத்துல இந்த என் சாட்சியை நான் என் பொண்ணை பத்தி சொல்லும் பொழுது நான் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவேன். ஏன்னா என் பொண்ணு மறுபிறப்ப பெற்றிருக்கா. என் வாழ்க்கைய பத்தி இன்னைக்கு சொல்லணும்னா நான் எதுவுமே குறையா சொல்ல முடியாது. இப்போ எல்லாமே அருமையா இருக்கு. அவரோட திருமணம் ஆசீர்வாதமா இருக்கு. ஒரு ஆசீர்வாதமான பேரன் எனக்கு இருக்கா. தேவன் எல்லாத்தையுமே அவருடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கார். நம்ம ஒரு விஷயம் கேட்கிறோம், ஆனா தேவன் எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கிறார். மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த அற்புதமான சாட்சியை பார்த்த நீங்கள் யாரால் இதை செய்யக்கூடும் என்று நான் உங்களை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் ஒருவரை தவிர வேறு யாராலும் இது சாத்தியமானதல்ல. எனவேதான் தானியேலின் உபவாசம் நாம் துவங்கி இருக்கிறோம். நம்முடைய ஆவியை, நம் விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்ள. நண்பர்களே, இது ஆவிக்குரிய உணவு. எப்படி உடலுக்கு சரீர ஆகாரம் தேவையோ நம்மை பலமாக்கிக் கொள்ள தானியேல் உபவாசம் ஆவிக்குரிய உணவு. நாம் பரிசுத்த ஆவிக்கு நெருங்கி வர, கர்த்தருக்கு நெருங்கி வர. எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், சூழ்ந்து நிற்கிற பாரங்கள் யாவையும் உதறி தள்ளி, சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை உதறி தள்ளி கிறிஸ்துவை நோக்கி நம் ஓட்டத்தை தொடர கடவும். ஒவ்வொரு நாள் நம்மை புதுப்பிக்கிற சக்தி இதுதான். நாம் ஆண்டவர் மீது தொடர்ந்து பார்வையை பதிக்க வேண்டும். நீங்கள் யார் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, இந்த நம்பிக்கை உங்களுக்குள் வளர்த்து கொள்ளுங்கள். இந்த நம்பிக்கையை உங்க வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த ஆரம்பிங்க. ஒவ்வொரு தடவை பிரச்சனை உங்களை நெருக்கும் போது ஆண்டவர் வார்த்தையை தியானிங்க. ஒரு வார்த்தை மேல உங்க எண்ணத்தை செலுத்துங்கள். அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி கூப்பிடுங்க. கண்டிப்பாய் அவர் அங்கு வருவார், உங்களை பலப்படுத்தும்படி அவர் வார்த்தையின் மூலமாய். எனவேதான் பரிசுத்த ஆவி மிக அவசியம். உங்களுக்குள் வந்து அவர் வாசம் செய்வது, அந்த சூழ்நிலையில உங்களை நடத்தி செல்வது. அதை குறித்து ஒரு சிறு விளக்கத்தின் வீடியோ பாருங்கள். இதனை தொடர்ந்து பரிசுத்த ஆவி ஒருத்தருக்குள் வரும்பொழுது எப்படி உள்ளும் புறம்பும் ஒருவர் வாழ்க்கை மாற்றம் அடைகிறது. அருமையான ஒரு இளம் பெண்ணுடைய சாட்சி நாம் கேட்க போகிறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து உங்கள் பார்வையை பதித்திடுங்கள். இந்த சாட்சியின் மேல் உங்களுக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. எனவேதான் உங்கள் விண்ணப்பம் சாலமோன் மண்டபத்துக்கு எடுத்து செல்லப்படுகிறது.
யார் நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களோ, இதை குறித்த விளக்கங்களுக்கோ விவரங்களுக்கோ உடனே தொலைபேசி எண்ணிலே தொடர்பு கொள்ள தயங்க வேண்டாம். உங்களுக்கு உதவி செய்ய வழிகாட்டுதல் கொடுக்க ஒரு ஊழியக்காரர் தயாரா இருப்பார். நாளை வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு நீங்க நேரடியாய் வரவேற்கப்படுகிறீர்கள். சென்னையிலே உள்ள நம்முடைய சபைக்கு அல்லது மும்பை, ஹைதராபாத்திலே கர்த்தர் தாமே உங்களை பலப்படுத்துவாராய். அவர் வார்த்தையின் மூலமாய், அவர் ஆவி உங்களுக்குள் வரும்படியாக. இந்த வீடியோவை தொடர்ந்து சாட்சி கேளுங்கள். நாம் தொடர்ந்து முன்னோக்கி செல்லலாம். வணக்கம் பிரியமானவர்களே, இந்த வீடியோ தொகுப்பினுடைய நோக்கம், நாம் துவங்க இருக்கிற தானியேலின் உபவாசம் ஜூலை 11ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை இந்த உபவாசம் முன்னோக்கி செல்ல போகிறது. உலகம் எல்லா யூனிவர்சல் ஆலயத்திலும் 21 நாட்கள் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும்படியாக. எனவேதான் ஒரு சிறு விளக்கத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் இந்த உபவாசத்திலே எங்களோடு ஒன்றிணையும்படியாக. முதலாம், தானியேலின் உபவாசம் என்பது என்ன? தானியேல் என்ற புத்தகத்தில் மிக தெளிவாய் சொல்லப்படுகிறது. 10ஆம் அதிகாரத்திலே தானியேல் தேவனுக்கு முன்பாய் தன்னை சிறுமைப்படுத்துகிறதற்கும் அறிவை அடைகிறதற்கும் உபவாசம் துவங்கினார். அதே போல்தான் நாம் நம்மை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி அவருடைய ஆவியினுடைய அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படியா இந்த 21 நாள் உபவாசத்திலே ஒன்றிணைய போகும். மிக சரியாக 3 வாரம், ஜூலை 11 முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை. எனவே நீங்கள் இதை குறித்த ஒரு தெளிவை பெற்றுக் கொள்ளும்படியாக இந்த உபவாசத்திலே எப்படிப்பட்ட மக்கள் கலந்து கொள்ளலாம்? யாருக்கா இந்த உபவாசம்? பரிசுத்த ஆவி இருக்கிறவர்கள் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக, பரிசுத்த ஆவி இல்லாதவர்கள் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். மீண்டும் சொல்லுங்கள், யாருக்காக இந்த உபவாசம்? 2 விதமான மக்கள் இதிலே பங்கேற்கலாம். பரிசுத்த ஆவி இல்லாதவர்கள் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும்படி, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்ளும்படியா இந்த 21 நாள் உபவாசத்திலே அவர்கள் ஒன்றிணையலாம். சரி, தானியேலின் உபவாச சமயத்திலே செய்யக்கூடாதவைகள் என்ன? முதலாவது, தானியேல் உபவாச சமயத்தில் நீங்கள் உலக சம்பந்தமான செய்திகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். சினிமா பாடல்கள், சினிமாக்கள், விளையாட்டுக்கள், பொழுதுபோக்கான பல காரியங்கள், நண்பர்களோடு நீங்கள் சாட் செய்வது, அதிகமான நேரங்கள் அவர்களோடு தேவையற்ற பேச்சுவார்த்தைகளிலே நீங்கள் செலவிடுவது, எந்த நேரமும் தேவையில்லாத வதந்திகள், தேவையில்லாத காரியங்களிலே உங்களை ஈடுபடுத்துவது, இப்படியான உலக சம்பந்தமான செய்திகள், உலக சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், உலக சம்பந்தமான நட்புறவுகளை நீங்கள் தவிர்த்து கொள்வது, உலக ரீதியான எல்லா காரியங்களும், மேலும் உங்களை அசுத்தப்படுத்தக்கூடிய சமூக வலைத்தளங்களிலே ஆபாசமான காரியங்களிலே உங்களை ஈடுபடுத்தக்கூடிய, உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய இவ்வுலகத்தின் எல்லா காரியங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டியது. சுருக்கமாய் உங்கள் இருதயத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்ளும்படி இந்த உலகத்தின் எல்லா காரியங்களை நாம் 21 நாள் தவிர்த்து கொள்ள போகிறோம். இதை நாம் தவிர்த்து கொள்ள இந்த 21 நாள் நாம் என்ன செய்யலாம்? அதை நீங்கள் கண்டிப்பாய் கருத்தில் கொள்ள வேண்டும். அதிகமாய் தேவனுடைய வார்த்தையை வாசியுங்கள். தேவனோடு அதிகமாய் ஜெபத்தில் நேரம் செலவிடுங்கள். இந்த 21 நாளும் எவ்வளவு அதிகமாய் முடியுமோ ஆலய கூட்டங்களிலே வந்து கலந்து கொள்ளுங்கள். மேலும் நம்முடைய சமூக வலைத்தளங்கள், UCKGP சமூக வலைத்தளங்கள், நீங்கள் பிஷப் மசேடோ அவருடைய யூடியூப் சேனலிலே வீடியோ பார்க்கலாம். அவருடைய பிளாகிலே நீங்கள் தமிழிலே உள்ள டெலகிராம் சேனலில் இணைந்து செய்திகளை கேட்கலாம். ஆங்கிலத்திலும் செய்திகளை கேட்கலாம். நம்முடைய ஆவிக்குரிய சமூக வலைத்தளங்களிலே அதிகமாய் நேரத்தை செலவிடலாம். மேலும் ஆலய கூட்டங்களிலே எங்களோடு இணையலாம். இதன் மூலமாய் நாம் நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆத்மாவை உலகத்தின் அசுத்தத்திலிருந்து பிரித்து தேவனுடைய ஆவிக்காய் நம்மை தயார்படுத்திக் கொள்கிறோம் 21 நாள் சுத்திகரிப்பிற்காக. எனவே முன்னோக்கி செல்லலாம். இது கண்டிப்பாய் பலத்தோடு செய்யக்கூடிய ஒரு விஷயம். இது எளிமையானதா? நிச்சயமா இல்லை. ஆனால் நாம் இதில் முழு பலத்தோடு செல்லும் போது கண்டிப்பாய் இது மிக மிக அத்தியாவசியமான ஒன்று என்பதை நாம் நிச்சயமாய் புரிந்து கொள்ள முடியும். இந்த 21 நாளில் நீங்கள் அநேகர் இதை சரியாக செய்ய போகிற எல்லோருமே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை கண்டிப்பாய் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் அனைவரை பலப்படுத்துவாராய். ஆசீர்வாதமான தானியேலின் உபவாசமாய் இருக்கட்டும். வணக்கம், என்னுடைய பேரு திவ்யா. நான் வியாசர்பாடியில இருக்கேன். என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில மிகவும் விரக்தியான ஒரு நபரா இருந்தேன். என்னால இனியும் அதை கையாளுறதுக்கான பலன் கிடையாது. ஏன்னா என் குடும்பத்தினுடைய காரியங்கள் தான் நான் அதிகமா பாதிக்கப்பட்டிருந்தேன். அவங்க என் முன்னாடியே சண்டை போடுவாங்க,
கெட்ட வார்த்தைகளை பேசுவாங்க, அவங்க அடிச்சுப்பாங்க. அது எப்படி வந்து ஒரு மோசமான உதாரணத்தை எனக்கு கொடுத்தது. ஏன்னா என்னுடைய வீட்டுல முன்னாடி வேற ஆலயத்துக்கு போறவங்க, ஆனா அவங்களுடைய சாட்சி அதுக்கு ஏத்த மாதிரி கிடையாது. ரொம்ப மோசமா அவங்க மாறிக்கொண்டே இருந்தாங்க. அந்த காரியம் கடவுள் மேல இருக்க நம்பிக்கை எனக்குள்ளாக இருந்து முழுவதுமா எடுத்தது. நான் முழுமையா வந்து வெறுக்க ஆரம்பிச்ச மனுஷங்களையும் கடவுளையும் கூட. எனக்கு இனியும் யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. என்னுடைய வாழ்க்கையை நான் யாரு கடத்துலையும் கொடுக்க எனக்கு ஒரு விருப்பமானது கிடையாது. ஏன்னா யாருமே அதுக்கு தகுதி இல்லை. என்னால மட்டும் தான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். இந்த நிலைமையில தான் நான் இருந்தேன். அதே போல நான் வளர நாட்கள் கடந்து போவேன். எனக்கு அது சுலபமா கிடையாது. எனக்குள்ள நான் அந்த அழுத்தத்தை உணர்ந்தேன், பாரத்தை உணர்ந்தேன். ஏன்னா நான் பகிர்ந்துக்க யாருமே கிடையாது. எனக்கு ஒரு வழிகாட்டுதல கொடுக்க யாருமே இல்லை. எனக்குள்ள அந்த நம்பிக்கையானது கொடுக்க யாருமே கிடையாது. இதே நிலைமையில தான் நான் இருக்கும்போது ஒரு நாள் நான் யூனிவர்சல் ஆலயத்தை பத்தி கேள்விப்பட்டேன். நான் போன அந்த நேரம் மிக சரியா இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்தது. அந்த நேரம் அநேக சாட்சிகளானது போட்டாங்க. அப்ப அந்த நேரத்துல அந்த சாட்சிகள் எல்லாமே பண வாழ்க்கையை பத்தி சிலது இருந்தது, குடும்பத்தை பத்தி, திருமண வாழ்க்கையை பத்தி, இல்ல சில காரியங்கள் அதிசயங்களை பெற்றுக்கொண்ட பிரகாரம் இந்த சாட்சிகளுக்கு எல்லாமே வந்து ஒரே காரியத்தை தான் மையப்படுத்துச்சு, ஒரே காரியத்தை தான் அர்த்தப்படுத்துச்சு. என்னன்னா வந்து பரிசுத்த ஆவியானவர். முதல் தடவை நான் பரிசுத்த ஆவியானவர் பத்தி அங்கதான் கேள்விப்பட்டேன். முன்னாடி நான் வேற எங்கேயும் கேள்விப்பட்டது கிடையாது. அப்ப அந்த நேரம் அவங்க சொன்ன சாட்சிகளும் எப்படிதான் பிரச்சனை ஏதோ ஒரு இடத்துல இருந்தது, ஆனா அதனுடைய தேர்வு பரிசுத்த ஆவின்னு சொன்னாங்க. அப்ப இந்த ஒரு காரியம்தான். அப்ப அவரால் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கைக்கும் ஒரு தீர்வு கொடுக்க முடியும், அவரால் மட்டும்தான் என்னை முழுமையாக்க முடியும் அப்படின்ற முதல் நம்பிக்கை எனக்கு அந்த இடத்துல இருந்தா கிடைச்சது. அப்ப அதனால நான் ஈர்க்கப்பட்டேன். இன்னும் அதிகமா அவரை தேடணும்ன்ற முயற்சியில நான் ஈடுபட்டேன். அதிகமா நான் ஆலயத்துக்கு போறது, அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறது, முதலாவது அவருடைய வார்த்தையை குறித்து. ஏன்னா முன்னாடி நான் எதையும் பண்ணதில்லை, ஆனா பிற்பாடு அவருடைய வார்த்தையை குறித்து நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அதனுடைய அர்த்தத்தை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா அதை அதிகமா தியானிச்சேன், ஜெபம் செய்ய ஆரம்பிச்சேன் அதிகமா. இது எல்லாமே எனக்கு புதிதா இருந்தது. ஆனா அவர் மேல இருந்த தாகம் எனக்கு, அதனால நான் அதிகமா இதை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், மிக சரியான தியாகம் என்பது 3 விதத்தை சேரும். ஆவிக்குரிய விஷயம், உடல் ரீதியான விஷயம், அதே போல பொருளாதார விஷயம். ஆனா இது 3த்துலயும் வந்து முக்கியமா என்னுடைய ஆவிக்குரிய தியாகத்தை செய்ய நான் மிகவும் கடினப்பட்டேன். ஏன்னா அந்த இடத்துல நான் மன்னிக்க வேண்டியது இருந்துச்சு, நான் என்னுடைய கடந்த காலத்தை மறக்க வேண்டியது இருந்துச்சு, கடவுள் ஒருத்தர் இருக்காருன்னு முதல்ல நான் நம்ப வேண்டியதா இருந்தது. எனவே வந்து என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த காரியத்துல நான் தியாகத்தை செய்ய என்னுடைய முழு பலத்தை போட்டேன். அதே போல உடல் ரீதியா நான் அதிகமா ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சேன். அப்ப எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி கடைசி நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட்டமானது, ஒரு மிக முக்கியமான கூட்டத்துக்கு நான் அன்னைக்கு வந்திருந்தேன். அப்போ அன்றைக்கே நான் காலையில எழுந்திருக்கும் போதே எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஆமா இன்னைக்கு எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது, இன்னைக்குதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய இந்த வலி நிறைந்த இந்த கடந்த காலத்துக்கு இதுதான் கடைசி நாளா இருக்கும். இந்த ஒரு நம்பிக்கையில எழுந்தாங்க. காலையே எனக்கு வித்தியாசமா தான் இருந்தது. அப்ப கூட்டத்துக்கு நான் வரும்போது நான் செய்தியை கேட்டேன். எந்த ஒரு கவன திசைவும் நான் அடையல. அந்த செய்தி முழுவதுமா அந்த ஆவியை நான் பெற்றுக்கொண்டேன். அப்ப அந்த நேரமே நான் பரிசுத்த ஆவியை தேடுவதற்காக, அந்த நேரத்துக்காக நான் காத்திருந்தேன். என்னால இனியும் பொறுமையா இருக்க முடியல. என்று முழுமையை நான் அவர்கிட்ட ஊற்றணும். இதே ஒரு நோக்கத்துல நான் பரிசுத்த ஆவியை தேடினேன். முழுமையா அன்னைக்குதான் அவருடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அவருடைய அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பிற்பாடு முதல் அடையாளம் எனக்கு ஒரு விடுதலையானதா உணர்ந்தேன். இனி என்னுடைய தோள்கள் மேல அந்த பாரமானது கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில இனி என்ன நடக்க போகுது அந்த பயம் எனக்கு கிடையாது. அப்போ நான் ஒரு ரிலீஃபா ஃபீல் பண்ணேன். பரிசுத்த ஆவியானவர்னு ஒருத்தர் இருக்காரு, எனக்கு மேலானவர் ஒருத்தர், அவருடைய வெளிச்சம் இப்ப எனக்கு அதிகமா தெரியுது. என்னுடைய ஆவிக்குரிய விதத்துல அவர் பாதையை வெளிப்படுத்துறாரு. எனவே ஒவ்வொரு நாளும் அவர் என்னை பலப்படுத்துறாரு நான் அதுல முன்னோக்கி போவதற்காக. இதுக்கு பிற்பாடு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிற்பாடு நான் எனக்குள்ள முதலாவது மாற்றத்தை பார்த்தேன். வெளிப்புறத்துல எனக்குள்ளாக நான் மாற்றத்தை பார்த்தேன். என்ன நான் முதல்ல மாத்திக்கிட்டேன், நான் பார்க்கிற விதம், நான் எப்படி மத்தவங்க கூட நடந்துக்கிறேன், அது எந்த அளவு அவங்களை பாதிக்குது, மத்தவங்களை பத்தி நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அதே விதத்துல வந்து நான் மத்தவங்களுக்கு உதவி செய்யற விதத்துலயும் நான் முன்னோக்கி போனேன். இப்ப நான் திருப்தி அடைந்த ஒரு நபரா இருக்கேன். இனியும் எனக்குள்ள எந்த ஒரு குறைவும் இல்லை, எந்த ஒரு தொந்தரவும் எனக்கு கிடையாது. இப்ப எனக்கு சரியான ஒரு டைரக்ஷன் இருக்கு, அதை நான் பின்பற்றி போக எனக்கு பலனானதை அவர் கொடுக்குறாரு. இனி அதிகமா வந்து அவரை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், அதிகமா அவருக்காக செய்யணும் என்ற ஆர்வம் எனக்குள்ளே தினமும் அதிகமாயிட்டே வருது. இன்னைக்கு நான் உண்மையா சந்தோஷமான ஒரு நபரா இருக்கிறேன். என்னுடைய குடும்பத்துல கூட திருப்தியான ஒரு நபரா. நல்லது நண்பர்களே, நாம் நிகழ்ச்சியின் இறுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த சாட்சிகள் கண்டிப்பா உங்கள் பார்வையை திறந்திருக்கும். என்னோட ஜபத்துல ஒன்றிணைங்க. ஆண்டவரே, இந்த சூழ்ந்து நிற்கிற பாரங்களை உதறி தள்ளி உன் மீது பார்வையை செலுத்த எனக்கு சக்தி கொடும் என்று கேளுங்க. கர்த்தர் கண்டிப்பா உங்களை பலப்படுத்துவார். இந்த நேரம் உங்கள் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஜபத்திலே ஒன்றிணையலாம்.
ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். சர்வ வல்லவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை எப்படி இந்த மக்கள் வாழ்க்கையில் நிஜமாக்கப்பட்டதோ அதே போல விசுவாசத்தோடு கீழ்ப்படுகிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வார்த்தை பலிக்கிறது. இதுதான் ஆபிரகாமின் விசுவாசம். வார்த்தையை அடிப்படையா வைத்து அவர் முன்னோக்கி சென்றார். இந்த மக்கள் யாரெல்லாம் சாட்சி கொடுத்தார்களோ சூழ்ந்து நிற்கிற பாரங்களை நீக்கி உன் வார்த்தையின் மீது அவர்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்தினார்கள். பரிசுத்த ஆவி அவர்களுக்குள் வந்து எல்லா பலவீனங்களை ஜெயிக்கும்படி அவர்களை பலப்படுத்தினார். இன்றைக்கும் யார் திரை வழியாய் எங்கிருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்தாலும், இந்த ஜெபத்தில் என்னோடு விசுவாசத்தை இணைத்துக் கொண்டிருந்தால், அங்கே உம்மை நோக்கி அவர்கள் கூப்பிடுகிற தருணம். வார்த்தை சென்று அவர்களை பலப்படுத்தட்டும். வார்த்தை சென்று அவர்களை விடுதலை செய்யட்டும். இந்த தண்ணீரை அபிஷேகிக்கிறேன். இதன் மூலமாக இவரை சுத்திகரிக்கிறேன். சரீர வியாதியிலிருந்தும், பயத்திலிருந்தும், மன அழுத்தத்திலிருந்தும், அசுத்தத்தின் பிடியிலிருந்தும் கட்டவிழ்க்கப்படுவார். இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். ஜெபத்தை பெறுகிற ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறேன். குறிப்பாய் விசுவாசிக்கிற ஒவ்வொருவரை வார்த்தை இவர்கள் வாழ்க்கையிலே பலிப்பதாய் தேவன் ஆண்டவராக இயேசுவின் பெயராலே ஆமென். இன்றைக்கு சொன்ன வார்த்தை உங்களுக்குள் பதித்துக் கொள்ளுங்கள். நண்பர்களே, நீங்கள் ஆசீர்வாதமான தண்ணீரை பருகலாம். தேவன் உங்களை பலப்படுத்தியிருக்கிறார். ஆசீர்வாதமான இரவார்கள். நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை தேவனுக்கு அனைவரை ஆஸ்வதிப்பாரார். செல்வார். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க இதை பார்க்குற நேரம் உங்க ஆத்மாவை வந்து கொண்டு போறது யாரு? அந்த நேரம் நீங்க யார்கிட்ட உங்க நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்க வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்ல இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்க கடைசி நாள் இந்த பூமியில உங்களுடைய முதல் நாள் அமைய போது பரலோகத்துல தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்துல?